நம்புகிறேன். அடுத்து டெஸ்பேர், நிறைய பேர் புரியாது, விரக்தி. என்னங்க வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏதோ ஓடுது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏதோ நடுபணமாக இருக்கிறேன், அது இல்லை, மனுஷங்களே இல்லை. 1000 இருந்து வசதிகள் இருந்தும், இது தெரியுமே, 1000 இருந்து வசதிகள் இருந்தும் ஏதோ ஒரு விரக்தி. யாரை கேளுங்க இன்னைக்கு பாருங்களேன். நான் இந்த திருவிழா போகிறேன், அவன் பாட்டு பேசிட்டு போகிறான். இந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அவன் பாட்டு பேசிட்டு இருக்கிறான். என்ன காரணம்? எல்லாருக்கும் என்னது? ஏதோ வாழ்க்கையை ஒரு விரும்பின மனைவி கிடைக்கல, விரும்பின கணவன் கிடைக்கல, விரும்பின வாழ்க்கை கிடைக்கல. அது கிடைக்காது, ஆனால் அவர் கிடைச்சிருக்காரு, அது சோத்திரம். விரும்பினது யாருக்குமே கிடைக்கிறது இல்லையே. அப்படி சில பேர் கிடைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவதி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் தான் நல்ல ஆவிக்குரிய மனிதன். சொல்லுங்க, இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்வேன். எனக்கு இந்த அம்மா வயிற்றில் நான் பிறக்கணும், அந்த அம்மா வயிற்றில் பிறந்தனால தான் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு பள்ளத்தாக்கு, நீங்கள் பள்ளத்தாக்கை பார்க்காதீங்க. ஒரு நாள் நீங்களே இதே பள்ளத்தாக்கு இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் உச்சியில் கொண்டு வர போறார். கரங்களை உயர்த்தி நீங்க ஆமீன் சொன்னாதான் ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, ஆமீன் சொன்னா. இன்னைக்கு ஒருவேளை எல்லாரும் பார்க்கலாம், என்ன அப்படிதான் என் குடும்பத்தில் பார்த்தாங்க. நீ உருப்பட மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப, பியூஸில் 3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன், 8ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன அநியாயமாக இல்லை இதெல்லாம்? நீ இவ்வளோதான், உனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இப்படி சொன்னவங்க தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த வியூவர்ஸ்லாம் பார்க்கும்போது. பார்த்தியா, 7 நாளில் அதாவது நியர்லி lakhs. அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பார்க்குறாங்களே தெரியல. எப்படி ஆனாலும் சொல்லுங்கள், விரக்தியின் மத்தியிலும் ஒரு உச்சியை பாருங்க, ஒரு உயரத்தை வாயத்திறந்து ஆமீன் சொல்லுங்க. உயரத்தை பாருங்க. இன்னைக்கு விரக்தியா இருக்கலாம். தேவன் சொல்றாரு, இந்த விரக்தியின் மத்தியில் நான் மேலே கொண்டு போகிறேன். உலகம் அண்ணாந்து பார்க்க போகுது. 2வது நம்பிக்கையற்ற நிலை. ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவுதாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, அந்த நம்பிக்கையற்ற நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார். 3வது டிஸ்போனன்சின்னு சொல்லுவாங்க, மனசோர்வு. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கு ஒரு மருத்துவமே உலகத்தில் இல்லை. புரியுது உங்களுக்கு? எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் இருக்குது, ஆனால் அந்த மனசோர்வுக்கு அது யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் யாருக்கும் புரியாது. புரியுது உங்களுக்கு? சொன்னால் யாருக்கும் புரியாது. இதெல்லாம் என்னங்க பிரதர்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்கிறதே இல்லை யார்ட்டையுமே. சொன்னால் இட் இஸ் அட்வான்டேஜ், அவங்களுக்கு சாதகமாகிடும் அது. எனவே சொல்ல வேண்டிய மட்டும் சொல்லுங்க, அவர் தான் அதுக்கு பரிகாரம் செய்வார். இவங்க பரிதாபப்படுவாங்க, ஆனால் அவர் மட்டும் பரிகாரம் செய்வார். அது சகோதரியோ, அக்காவோ, தங்கச்சியோ